அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ரெட்டத்தட இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். படத்தோட ஆரம்பத்த வந்து அருண் விஜய காட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு பொண்ண வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு சர்ச்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னா பணம்னா வந்து ரொம்ப ஆசை. பணம், பணம், பணம் தான் வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பணம் சம்பாதிச்சிருக்காங்க வந்து ஃப்ரான்ஸுக்கு போறேன். எனக்கு லவ்வுனால வந்து எந்த காசும் வராது. அதனால வந்து நான் ஃப்ரான்ஸுக்கு போறேன். அவங்க வந்து சொல்றாங்க. உடனே வந்து அருண் விஜய் வந்து சோகமா வந்து ரோட்ல வந்து உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு கார் வந்து இவர பக்கம் வருது. அந்த கார்ல பார்த்தா இன்னொரு அருண் விஜய் வந்து இருக்காரு. அருண் விஜய் வந்து கார்ல ஏத்திக்கிட்டு வந்து அவர் வீட்டுக்கு வந்து கொண்டு போறாரு. வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு வந்து அவர மாரியே வந்து ஹேர் ஸ்டைல், அவர மாரியே வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து மாட்டி விடுறாரு. மாட்டி விட்டதுக்கப்புறம் வந்து இந்த கார எடுத்துட்டு நீ இன்னைக்கு எங்க வேணா போ அப்படின்னு வந்து சொல்றாரு. அவரும் வந்து கார் எடுத்துட்டு வந்து எங்க வேணா போலான்னு சொல்லிட்டு கார எடுத்துட்டு வந்து போறாரு. உடனே வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ட போறார். கேர்ள் ஃப்ரெண்ட்ட போனோனே வந்து கார் பார்த்தோனே வந்து அவங்களும் வந்து ஆச்சரியம் வந்து படுறாங்க. உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்களும் கார் வந்து ரவுண்ட்ஸ் அடிச்சு கடைசியா பாண்டிச்சேரி பீச் கிட்ட வந்து நிப்பாட்டிடுறாங்க. பண்ணோனே தான் வந்து தெரிய வருது. அந்த அருண் விஜய வந்து வேற ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லவருக்கு வந்து தெரிய வருது. அப்ப இவங்க லவர் வந்து இவன வந்து உசுப்பேத்தி விடுவாங்க. நானா இருந்தா வந்து இவன கொன்னுட்டு வந்து நான் அந்த இடத்துக்கு வந்து போக பார்ப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து 2 அருண் விஜய்க்கு நடுவுல வந்து சண்டை நடக்கும். அப்ப வந்து இந்த அடிபட்ட கார் கொடுத்த அருண் விஜய் இருக்கார்ல, அவருக்கு வந்து ஹேண்டிகேப்ட்ட ஒரு கால் வந்து போயிருக்கும். இத பார்த்து அவங்க வந்து ஷாக் ஆயிருவாங்க. என்ன பண்ணாங்கன்னா அவன அடிச்சு வந்து குரோக்கடைல் ஆத்துல வந்து தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போட்டு அவன் பொருள்லாம் வந்து எரிச்சுட்டு அவன் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. கிளம்பி போயிட்டு வந்து அவன் கேரக்டரே வந்து இந்த அருண் விஜய் வந்து வாட ஆரம்பிப்பாரு. வாட ஆரம்பிச்சோனே காலைல எழுந்திரிச்சோனே வந்து போலீஸ்காரங்க வந்து வராங்க. வந்தோனே வந்து உங்களுக்கு தெரியும்டா உங்க மேல ஒரு கேஸ் இருக்கு. நீங்க பரோல்ல வந்திருக்கீங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சைன் பண்ணணும். தெரியுமா தெரியாதா? அப்படின்னு சொல்லி, சரி நான் வந்து சைன் போடுறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா வந்து பார்க்குறாங்க. உடனே வந்து இவரும் வந்து அவர மாரியே வந்து சைன் போட கத்துக்கிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சைன் போட்டு வந்துர்றாரு. வந்ததுக்கப்புறம் வந்து இவனோட கேஸ் டீட்டெயில் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த கேஸ் டீட்டெயில வந்து கோர்ட்ல வந்து வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து இந்த அருண் விஜய் என்னன்னா வந்து கோவால வந்து தனியா வந்து நின்னுட்டுருப்பாரு. தனியா வந்து ஒரு சாம்ராஜ்யம் வந்து நடிச்சிட்டுருப்பாரு. அப்போ வந்து ஒரு கேங்ஸ்டரா இருக்க வந்து ஒரு ரவுடியோட பையன் வந்து என்ன பண்ணான்னா வந்து இவன்ட்ட ஒரு கொலை பண்ணிட்டு இவன் கார் மூலமா வந்து இந்த அருண் விஜய் கார் மூலமா வந்து தப்பிச்சு போக பார்த்துருக்கான். அந்த அருண் விஜய அடிச்சு போட்டு. போய் தப்பிச்சு போனதுக்கப்புறம் வந்து இந்த காரு யாரோடதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருது. அருண் விஜய்ன்னு சொல்லிட்டு. உடனே அருண் விஜயனை கொல்ல வந்து அவன் இடத்துக்கு வந்து ஆளுங்கள வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா, அந்த அருண் விஜய் வந்து எல்லாரையும் வந்து கொன்னுறாரு. இன்க்ளூடிங் அந்த கேங்ஸ்டரோட பையனையும் சேர்த்து கொன்னுறாரு. கொன்னுட்டா வந்து அந்த கேங்ஸ்டர் வந்து சும்மாவா இருப்பான்? அ ஸ் இது பண்ண மாட்டான். உடனே வந்து இந்த அருண் விஜய் என்னன்னா, அந்த அந்த கார வந்து அவங்க அம்மாவோட அஸ்திய வச்சிருந்தான். அத வந்து தூக்கிட்டு போனனால தான் வந்து இந்த அருண் விஜய் வந்து கடுப்பாயிட்டாரு. உடனே வந்து அவங்க அம்மாவோட அஸ்திய கரைச்சுட்டு, இது வேற பண்ண எல்லா தப்புக்கும் வந்து கோர்ட்ல போய் வந்து சரண்டர் ஆயிறாரு. சரண்டர் ஆனதுக்கப்புறம் வந்து இப்ப தான் வந்து பரோல் வந்திருக்கான். பரோல யார் கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா, இந்த கேங்ஸ்டர் தான் வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. 16 நாள் பரோல்ல. இப்போ பரோல் வந்து இந்த டயத்துல வந்து அவன கொல்றது தான் வந்து அந்த பிளானு. இப்ப பாண்டிச்சேரில வந்து அவன கொன்னதுக்கப்புறம் வந்து இந்த அருண் விஜய வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும். அட்டாக் பண்ணி எல்லா அட்டாக்லேருந்தும் தப்பிச்சுடுறாரு. தப்பிச்சதுக்கப்புறம் வந்து அந்த கேங்ஸ்டர் ஆளுங்க வராங்க எல்லாரையும் வந்து ஆளுங்க எல்லாரையும் வந்து அடிச்சு போட்டு கொன்னுடுறாரு. போலீஸ்ட்டும் வந்து இவர வந்து கொல்றதுக்கு வந்து காசு வாங்கிருது. உடனே வந்து போலீஸ்காரங்க வந்து இவர வந்து கொல்றதுக்காண்டி வந்து அங்க வந்து வராங்க. அப்பதான் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் ஏஜென்சிக்காரங்க வந்து போலீஸ்காரங்க வந்து ஃபோன் பண்றாங்க. நீங்க அடிச்ச கைரேகை வந்து மேட்ச் பண்ணேன். அது சாதாரண ஆள் இல்ல. இன்டர்நேஷனல்ல வந்து கன் டீலு, வெப்பன் டீலு எல்லா பணத்த மாஃபியா எல்லா டீலும் பண்ண பெரிய ஒரு கேங்ஸ்டரு. அதாவது இவன் வந்து இந்த அருண் விஜய் வந்து கோவா மாஃபியாக்காரன் தான். இப்ப இருக்க அருண் விஜய் வந்து இன்டர்நேஷனல் மாஃபியான்னு சொல்லி தெரிய வருது. உடனே அந்த போலீஸ்காரங்க எல்லாரையும் வந்து கொன்னுடுறாரு அருண் விஜய் இந்த உண்மை தெரிஞ்சோனே. திரும்ப அந்த இடத்துக்கு வந்து போறாரு. அந்த வில்லன்கலாம் வந்து இந்த அருண் விஜயோட லவ்வர வந்து அந்த குரோக்கடைல் பார்க்ல வந்து கட்டி வச்சிருப்பாங்க. அங்க போய் வந்து எல்லா வில்லன்களையும் கொன்னுட்டு அந்த லவ்வர வந்து காப்பாத்துறாரு. காப்பாத்திட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு பழைய நல்லா ஹேர் ஸ்டைல்லாம் மாத்திட்டு ஒரு வேலை செய்ற ஆள் மாரி போயி ஒரு கார்ல போய் வந்து லிஃப்ட் கேட்குறாரு. அந்த கார யார் ஓட்டிட்டு வரான்னா, இவர் ஒரு கேங்ஸ்டரோட பையன கொன்னாங்கல்ல, அந்த பையனோட ஒய்ஃப் தான் வந்து ஓட்டிட்டு வராங்க. உடனே இவர் போய் வந்து அந்த கார்ல போய் வந்து ஏர்றாரு. இவங்க ஒய்ஃப் உடனே வந்து டிக்கிலேருந்து துப்பாக்கி எடுத்து வந்து பின்னாடி வந்து சொருகிக்கிறாங்க. உடனே அந்த கார் வந்து போகுது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் துப்பாக்கி சத்தம் கேட்குது. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.